இன்னொரு விஷயம், இங்க வந்து நெறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா எதற்காக வந்து அந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுவாங்க? ஃபோட்டோ வந்து இப்போ வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் வந்து என்ன கொடுமைப்படுத்துறாரு. என் மனைவி வந்து என் பேச்ச கேட்கல. என்னை விட்டு ஓடிட்டா அப்படின்னு வர்றாங்க. ஓகே. அதே மாரி ஹஸ்பண்ட் வர்றாரு. இது மாரி ஒய்ஃப் இந்த மாரி எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க ஓகே. ஃபோட்டோவ வச்சு இங்கே துவா பண்றது, பிரார்த்தனை செய்றது. என்னன்னா, இவர குடும்பத்தில சேர்த்து வை. இவங்க எங்க இருந்தாலும் இவங்க கூட வந்து சேர்ந்து வாழணும். அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செய்றதுக்காகவே ஒரு ஃபோட்டோ. ஓகே. ஏன்னு கேட்டா, பேர் வாங்கணும்னா, இப்ப சென்னையில ஒரு 100 பேராவது இருப்பாங்க அந்த பேர்ல. ஃபோட்டோங்கிறது ஒரு ஆள் தான் இருக்க முடியும். ஆமா. அதே மாரி ஃபேஸ் யார்ட்டயும் வராது. ஃபேஸ் இருக்கும்போது எனக்கு அந்த பிரார்த்தனை, துவா செய்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே. அந்த கொஞ்சம் நேரடியா வேகமா அவங்க கிட்ட போய் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு தோணுது. இவங்க இந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. இவங்கள நம்ம எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும். ஹஸ்பண்ட், ஒய்ஃபா நம்ம வாழ வைக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. ஓகே. அதுக்கு தான் ஃபோட்டோ.